ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். திடீர் அதிர்ஷ்டம், எதிர்பாராத பணவரவு, லாட்டரி, திடீர் சொத்து சேர்க்கை உண்டாகும். செவ்வாய் திசை செவ்வாய் புத்தி, சுக்கிர திசை சுக்கிர புத்தி. இப்போ இந்த பதிவில் நான் இந்த திடீர் அதிர்ஷ்டம், திடீர் சொத்து சேர்க்கை, எதிர்பார்க்காத பணவரவு, லாட்ரி, இதெல்லாம் எப்போ வரும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறதுக்காக தான் இந்த பதிவில் சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன். எப்போவுமே நம்ம ஜாதகத்தில் சுக்கிர திசை வந்துட்டால் அவங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும், சுகபோகமான வாழ்வு கிடைக்கும், சொத்து சேரும், லாட்ரி, இந்த மாதிரி யோகமான ஒரு நிலை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த திடீர் அதிர்ஷ்டம், அதே போல் ஒரு ஏழையாக இருக்கிறவன் திடீர் கோடீஸ்வரனாக மாறுறது, இதெல்லாம் எப்படி அப்படின்னா ஏன் அதை சுக்கிரனை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சூட்சமாக இருக்குது. அந்த சூட்சமாக, அந்த சீக்ரெட் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போ ஏன் சுக்கிரனை சொல்கிறாங்க, அதே போல் அதுக்கடுத்து செவ்வாயை சொல்லாட்டியும் ஆனால் செவ்வாயும் இதோட சேரக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். எப்போவுமே ஒரு ஜாதகத்தை எடுத்தோம்னா நம்ம தடைப்பட்டு போனது, கஷ்டம், அதே போல் ரொம்ப மனசுக்கு வேதனை தருது, பிடிக்காத விஷயங்கள் அப்படின்னா சொல்லக்கூடிய இடம் எப்படின்னா ஜாதகத்தில் 8ஆம் இடம், லக்னத்துக்கு 8ஆம் இடம், காலபுருஷனுக்கு 8ஆம் இடமான விருச்சிகம். 8ஆம் இடத்தை எப்போவுமே யாருக்குமே பிடிக்காது. 8ஆம் இடங்கிறது ஒரு அதிர்ஷ்டம் இல்லாத இடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது தடை தாமதம் இதெல்லாம் கொடுக்கணும். ஆனால் தடை தாமதம் கஷ்டம் இந்த மாதிரி உள்ளவங்க தான் பெரும்பாலும் திடீர் கோடீஸ்வரனா, திடீர்னு பணக்காரனாக மாறுறது. ஏன்னா அதிர்ஷ்டம் உள்ளவங்க பார்த்திங்கன்னா அவங்க பிறப்பே ஒரு நல்ல கோடீஸ்வர குடும்பத்தில் பிறந்திருப்பாங்க. அவங்க தாத்தா அப்பா எல்லாம் பணம் சேர்த்து வச்சுருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு கிரகங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த 8ஆம் இடத்தோட சம்மந்தப்படுறது. ஜாதகம் கெட்டிருக்காது, பொதுவாக சொன்னால் ஜாதகம் கெடாமல் ஒரு நல்ல நிலையில் இருக்கும். அவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம்லாம் இருக்காது, அவங்க பிறப்பே அதிர்ஷ்டமான பிறப்பாக தான் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இந்த திடீர் அதிர்ஷ்டம், எதிர்பாராத பணவரவு, திடீர்னு லாட்டி அடித்து கோடீஸ்வரன் ஆகிறது, இதெல்லாம் எப்படி அப்படின்னா ஜாதகம் ரொம்ப கெட்டிருக்கும், ஜாதகம் ரொம்ப மோசமாக இருக்கும். அப்போ கெடணுன்னா எப்படி இருக்கும், 8ஆம் இடத்தோடு சம்மந்தம் பண்ணோம். ஏன்னா 8ஆம் இடத்துல தானே நம்ம தடை தாமதம் கஷ்டம் அப்படின்லாம் சொல்கிறோம். அதிர்ஷ்டமே இல்லாத ஒரு ஜாதகம் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த மாதிரி சொல்கிற ஜாதகம் தானே திடீர் கோடீஸ்வரனாக வராங்க, திடீர்னு பணக்காரனாக ஆகுறாங்க. ஏன்னா ஒரு பணக்காரன் ஆனால் அதை யாரும் ஆச்சரியமாக பார்க்கறது இல்லை. ஆனால் எதுக்குமே வழி இல்லாத ரொம்ப வாழ்க்கையின் அடிமட்டத்தில் இருக்க ஒரு ஏழை திடீர் கோடீஸ்வரனாக வர்றது, சைக்கிளில் போயிட்டுருக்கவன் காரில் போகிறது, குடிசை வீட்டில் இருக்கிறவன் பெரிய பங்களா வீடு கட்டுறது, இதெல்லாம் தான் அதிசயம். இதுதான் ஜாதகங்களில் அதிசயங்களை காட்டுறது. திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்லக்கூடியதெல்லாம் இப்படி தான் நம்ம இதை தான் சொல்லுவோம். அப்படி சொல்லக்கூடிய அந்த 8ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்கிற திசா புத்திகள் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் சூட்சமமாக நான் சொல்கிறேன். இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா இதுவரையும் யாரும் இந்த மாதிரி பேசுனதில்லை. நான் தான் முதல்ல இதை பற்றி இப்படி பேசுகிறேன். ஏன் சுக்கிர திசையை சொல்கிறாங்கன்னா, சுக்கிரனோட முதல் வீடு எங்கே இருக்கும், ரிஷபத்தில் இருக்கும். அந்த ரிஷபத்தில் சுக்கிரன் அதுக்கு அதிபதி, 2ஆம் வீடு ரிஷபத்துக்கு அதிபதி சுக்கிரன். அவர் 7ஆம் பார்வையை எங்கே பார்ப்பாருன்னு பாருங்கள், நேர் பார்வை 8ஆம் இடத்தை தான் பார்ப்பார். 8ஆம் இடங்கிறது தான் திடீர் அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம். அதனால தான் சுக்கிர திசை வந்தால் சுக்கிரன் கொட்டி கொடுப்பாரு, சுகபோகங்களை
ரொம்ப அதிர்ஷ்டகரமான வாழ்க்கையாக இருக்கும், நினச்சாதெல்லாம் அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும், பணம் ஏராளமாக வரும், லாட்ரி கிடைக்கும், திடீர்னு சொத்து சேரும் அப்படின்லாம் சொல்கிறதுக்கு என்ன காரணம்? வேறு எந்த கிரகமும் வந்து 8ஆம் இடத்தை இப்படி பார்க்காது. 7ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய ஒரே கிரகம் வீடு பார்த்திங்கன்னா சுக்கிரருக்கு தான் இருக்கும், வேறு எதுக்குமே இருக்காது. அந்த 8ஆம் இடத்த சுக்கிரன் அவருக்கு 8ஆம் இடம் தான் 7ஆம் இடத்துல 7ஆம் சப்தம பார்வையில் பார்த்துட்டு இருப்பார். அதனால தான் சுக்கிர திசை வரும்போது திடீர் யோகம், திடீர்னு பணக்காரனாகிறது. இது ஆகாமல் போகிறதுக்கும் ஜாதகத்தில் எந்த மாதிரி பிரச்சனை இருக்குங்கிறத நான் பின்னால் பேசிக்கிட்டு வரும்போதே சொல்கிறேன். ஏன்னா எல்லோரும் நினைக்கலாம், இப்போ சுக்கிர திசை எனக்கு கூட வந்தது, சுக்கிர திசையில் நான் என்ன ஆனேன், கடன்காரனே, கஷ்டப்பட்டேன் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் சுக்கிர திசையை காலங்காலமாக சொல்கிறது வந்து கோடீஸ்வர யோகம், உனக்கு என்னப்பா ஒருத்தர் நல்லா இருக்காங்கன்னா உனக்கு சுக்கிர திசை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அது ஏன் சொல்கிறாங்கன்னா இதுதான் காரணம். சுக்கிரன் தான் திடீர் அதிர்ஷ்டத்தை உருவாக்கக்கூடியவர். இப்போ நான் சொன்னது வந்து எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ சுக்கிர திசை வந்துட்டாலே இது கிடைச்சிருமா அப்படின்னா அதுக்கு ஜாதகத்தில் பல இது இருக்குது, அதை நான் சொல்லிகிட்டே வரேன். இதுக்கடுத்து செவ்வாயை ஏன் சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இப்போ செவ்வாய் வந்து முதல் வீடாக இருப்பார் பாருங்க, அவருக்கு 8ஆம் பார்வைன்னு ஒன்று உண்டு. அந்த செவ்வாய் வந்து 8ஆம் பார்வையை எங்கே பார்க்கணும்னா அவர் இன்னொரு செவ்வாய் வீடான விருச்சிகம், அந்த காலபுருஷனுக்கு 8ஆம் வீடு, அதை பார்ப்பார். வேறு எந்த கிரகத்துக்கும் இந்த பார்வை இருக்காது. 8ஆம் பார்வை எந்த பார்வையை பார்த்தாலும் யாரும் விருச்சிகத்தை பார்க்க முடியாது. ஒன்று சுக்கிரன் பார்க்கும், அப்படி இல்லைன்னா செவ்வாய் பார்க்கும். இந்த ரெண்டுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பார்வை வந்து விருச்சிகத்துக்கு வரும். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் சொத்து சேர்க்க, அதிக அளவுக்கு சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடிய அந்த தன்மை, அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு லாட்ரி இந்த மாதிரி யோகங்களை கொடுக்கறதெல்லாம் வந்து செவ்வாயோ அல்லது சுக்கிரன் தான் கொடுக்க முடியும். அதனால தான் செவ்வாய் திசை இல்லைன்னா சுக்கிர திசை சொல்கிறேன். சரி, இந்த செவ்வாய் திசை சுக்கிர திசை வராதவங்கெல்லாம் திடீர் அதிர்ஷ்டத்தில் இல்லையா, திடீர்னு யோகாக்காரங்களா இல்லையா, அவங்களுக்கு லாட்ரி விடுகலையா அப்படின்னா கேட்டிங்கன்னா உளுந்துருக்கும். அது செவ்வாய் புத்தியாக இருக்கும், இல்லை சுக்கிர புத்தியாக இருக்கும். இப்போ செவ்வாய் திசைக்குள்ள புதன், செவ்வாய் திசைக்குள்ள ஒரு சுக்கிர புத்தி, சுக்கிர திசைக்குள்ள ஒரு செவ்வாய் புத்தி, அப்படி இல்லைன்னா வேறு எந்த கிரகத்தோடைய திசையிலையோ புத்தியிலையோ நடக்கும்போது செவ்வாயோ சுக்கிரனோ அங்கே சம்மந்தப்பட்ட திசாவோ புத்தியோ நடக்கும்போது இந்த அதிசயமான இந்த யோகங்கள் அவங்களுக்கு கிடைக்கும். சரி, இப்போ இப்படியெல்லாம் எனக்கு வரல, செவ்வாய் திசை சுக்கிர திசை வாய்ப்பே இல்லை அப்படின்னா அப்போ தான் கிடைக்குமா, மற்ற நேரத்தில் கிடைக்காதா அப்படின்னா, அந்த 8ஆம் இடத்தை உங்கள் ஜாதகத்தில் லக்னப்படி பார்க்குற எந்த கிரகம் பார்க்குதோ அந்த கிரகத்தோட திசை அல்லது புத்தி, இல்லை அந்த 8ஆம் இடத்துலேயே ஒரு கிரகம் திசா புத்தி நடத்தையில் அந்த யோகம் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இப்போ இவ்வளவு சொல்லியாச்சு. செவ்வாய் திசை, செவ்வாய் புத்தி, அதே போல் பார்த்திங்கன்னா சுக்கிர திசை, சுக்கிர புத்தி, இதே போல் மற்ற கிரகங்களோட திசா புத்திலையும் சுக்கிர திசை செவ்வாய் புத்திலலாம் இந்த மாதிரி கிடைக்கல எனக்கு. ஆனால் 8ஆம் இடத்தோடு இதெல்லாம் சம்மந்தப்படுது, ஆனால் கஷ்டங்கள் தான் இருக்குது அப்படின்னு சில பேர் இந்த பதிவை பார்த்துட்டு நினைக்கலாம். அவங்க ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா முடக்கு அல்லது திதி சூனியம் இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து அவங்க நிவர்த்தி பண்ணிக்காமல் இந்த வழிபாடெல்லாம் செஞ்சு சரி பண்ணிக்காமல் இருக்கவங்களுக்கு எந்தவித அதிர்ஷ்டங்களும் வாழ்க்கையில் கிடைக்காமலே போயிட்டே இருக்கும். ஏன்னா திசா புத்திகள்லாம் ஒரு கஷ்டங்கள் மட்டும் வந்துக்கிட்டே இருக்கும், நல்ல விஷயங்கள் நடக்காமல் போயிட்டே இருக்கும். இது இந்த பதிவில் நான் வந்து சொன்ன விஷயங்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், எல்லாருக்குமே இது பொருத்தமாக இருக்கும். ஏன்னா
இப்போ நான் சொன்ன ஃபஸ்ட்டு பாயிண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு அந்த 8ஆம் இடம் சம்பந்தப்படக்கூடிய திசா புத்தி அது ரெண்டு கிரகத்துக்கு தான் சம்மந்தப்படும். ஒன்று செவ்வாய்க்கு, ஒன்று சுக்கிரருக்கு. இது இல்லாமல் வேறு எந்த கிரகத்துக்கும் சம்மந்தப்படாது. ஆனால் எனக்கு அந்த மாதிரி செவ்வாய் திசை சுக்கிர புத்தி வராதவங்களுக்கு அவங்க ஜாதகத்தில் லக்னத்துக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறது, 8ஆம் இடத்து அதிபதியோடு சம்மந்தப்படுற திசா புத்திகள். அப்படி இல்லைன்னா விருச்சிகத்தோடு சம்மந்தப்படுற ஏதோ ஒரு கிரகத்தோட திசா புத்திகளில் இந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். எப்போவுமே இந்த விருச்சிகமோ அல்லது லக்னத்துக்கு 8ஆம் இடமோ எல்லாருக்கும் கொடுத்துடாது. அது அதிர்ஷ்டங்களை உருவாக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த அதிர்ஷ்டங்களை உருவாக்குறதுக்கு முன்னால் பல தடைகளை உண்டாக்கும். தடை மீறி கிடைக்கிறது தான் இந்த அதிர்ஷ்டங்கள். இப்போ 8ஆம் இடம்னாவே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். 8ஆம் இடம் அப்படின்னா அது ஒரு மோசமான திசையாக இருக்கும், மோசமான ஒரு நிலையை கொடுத்துரும் அப்படின்னு எல்லாம் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் 8ஆம் இடத்துக்குள்ளே இப்படிப்பட்ட சில சூட்சமங்களும் இருக்குங்கிறத நான் இந்த பதிவில் இப்போ தெளிவாக சொல்லியிருக்கேன். இப்போ இந்த பதிவில் பார்த்திங்கன்னா இதுவரையும் செவ்வாய் திசை சுக்கிர திசை அது நடக்கையில் நம்ம லக்னத்துக்கு எந்தெந்த பாவத்தில் அந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகத்தை வச்சு நம்ம திசா புத்திகளை பார்த்துட்ருக்கோம். இப்போ இந்த பதிவில் நான் சொன்ன சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா இப்படி கூட அந்த திசா புத்தியை நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் நான் இதில் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். இந்த பதிவில் சொன்ன மாதிரியே சில பேருக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய லைஃப்பில் சில அதிர்ஷ்டங்களை உண்டாக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த செவ்வாய் திசையோ அல்லது சுக்கிர திசையோ ஒருத்தருக்கு நடக்குது அப்படின்னாவே நிச்சயமாக அவங்களுக்கு இந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் சொத்து சேர்க்கை, எதிர்பாராத பணவரவு, அதே போல் சில பேருக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நண்பர்கள், அதே போல் பண உதவி செய்யக்கூடியவர்கள், இப்படிலாம் இந்த நேரத்தில் இந்த திசாபுத்தி நடக்கும்போது, செவ்வாய் திசை சுக்கிர திசை நடக்கும்போது இந்த மாதிரி அதிர்ஷ்டம் அந்த வழியாகவும் வரும். சிலருக்கு திருமணம் ஆகி திருமணத்தின் மூலமாக அந்த அதிர்ஷ்டங்கள்லாம் வருது. நான் பல ஜாதகங்களில் பார்க்கும்போது இந்த விஷயத்தை நான் கண்டுபிடிச்சேன். இவருக்கு 8ஆம் இடம் திசா புத்தி வரும்போது எப்படி இவர் கோடீஸ்வரன் ஆகிறாரு அப்படின்னு பார்த்தா அவருக்கு திருமணம் மூலமாக, அதே போல் ஒரு பெரிய பிஸ்னஸில் ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கிறது மூலமாக 8ஆம் அதிபதியில் எல்லாருக்கும் தடைன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது கஷ்டத்தை கொடுத்துரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் சில அதிர்ஷ்டமும் உருவாகுது பாருங்கள். இந்த பதிவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.